என் அன்புக்குரிய நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா மிகவும் சிறப்பாக நடந்து முடிந்தது. அந்த வீடியோ தொகுப்பினை நாம் தொடர்ந்து பார்த்து வந்தோம். கடைசி பாகமான இந்த வீடியோ தொகுப்பினை வழங்க சிறிது காலம் எடுத்துக்கொண்டது. எனது வேலை பளுவின் காரணமாகத்தான் இந்த வீடியோவை என்னால் பதிவிட முடியாமல் போனது. தொடர்ந்து பக்தர்கள் கேட்டுக்கொண்டே இருந்தீர்கள், கடைசி பாகம் எப்போது என்று. நானும் அதை உடனடியாக உங்களுக்காக வழங்கிவிட வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன். ஆனால் எனது வேலைப்பளு அது சிறிது காலதாமதமாக ஆகிவிட்டது. தற்போது காலன் சுவாமியை திருநீறு பூசி காலன் சுவாமியை அழைத்த ஐயனார் சாஸ்தாவே வழி அனுப்பி வைக்கவும் செய்கிறார். அவருக்கு திருநீறு போட்டவுடன் அவர் ஆவேசமாக 2 பந்தங்களுடன் ஆட ஆரம்பித்தார். அவரது பீடத்தையும் போய் சுற்றி பார்த்துவிட்டு அங்கும் திருநீறு போட்டுவிட்டு வந்து ஆவேசமாக ஆடி அவர் விடைபெற தயாராகிவிட்டார். இதோ நீங்கள் தற்போது அவர் விடை பெறுவதைத்தான் பார்க்கிறீர்கள். ஐயனார் ஆவேசமாக அங்கே யாரையோ அழைத்தார். அது வேறு யாருமல்ல, திருநீறு கப்பரையை கையில் வைத்திருந்தவரைத்தான். விடைபெற்ற காலன் சுவாமி ஆடிய நபருக்கு ஐயனார் சுவாமி திருநீறு பூசிவிட்டார். நாம் இந்த பங்குனி உத்திர திருவிழாவில் நமது கோவிலில் இருக்கும் அனைத்து தெய்வங்களையும் பற்றி ஒரு சிறு தொகுப்பினையும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே வந்தோம். சிலருக்கு சாஸ்தா என்றால் யார், ஐயனார் யார், அம்மன் சாமி யார், சுடலை மாடன் யார், காலன் யார், வேதாளை சாமி யார், இப்படி பல குழப்பங்கள் இருந்தது. அதற்கான பதிவை இதற்கு முந்தைய வீடியோ தொகுப்பினில் நாம் வழங்கியிருந்தோம். ஒரு கோவிலில் ஐயனார் சுவாமி சாஸ்தா என்று இருந்தால் அவருக்கு ஏன் முதல் பூஜை கொடுக்கிறார்கள் என்பதையும் நாம் அதில் விளக்கியிருந்தோம். என் அன்புக்குரிய நண்பர்களே, உங்களுக்கும் அதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் இதற்கு முந்தைய வீடியோ தொகுப்பினை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். தற்போது ஐயனார் சுவாமியும் சுடலைமாட சுவாமியும் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஐயனார் சாமி ஆடும் நபர் ஏற்கனவே அங்கிருந்த பக்தர்கள் அனைவருக்கும் திருநீறு வழங்கி அவரது பணியை முடித்துவிட்டு தற்போது ஆடிக்கொண்டிருக்கிறார். அதேபோல் சுடலைமாட சுவாமியும் தற்போது பக்தர்களுக்கு ஆசி வழங்கி கொண்டிருக்கிறார். ஐயனார் தனியாக ஆடிக்கொண்டிருக்கிறார். ஐயனார் வெட்டறிவாள் வைத்து ஆடுவது வழக்கம். ஆனால் அவர் கையில் தீப்பந்தம் இருக்காது. தீப்பந்தம் காலனும் சுடலைமாட சுவாமி மட்டுமே கையில் வைத்து ஆடுவார்கள். சுடலைமாட சுவாமியும் சில நேரங்களில் பெரிய வெட்டறிவாளை தூக்கி ஆடுவார். தற்போது ஐயனார் சுவாமி ஆடிக்கொண்டே இருக்கிறார். பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவிலில் அனைத்து தெய்வங்களும் மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள். நாம் ஒவ்வொரு வருட கொடை விழாவின் போதும் உள்ள வீடியோ தொகுப்பினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். நீங்களும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியும் இங்கிருக்கும் தெய்வங்களின் சக்தி என்னவென்று. தற்போது ஐயனார் சுவாமி பங்குனி உத்திர திருவிழாவில் அவருக்கான முதல் பூஜை தான் நடந்தது. அவருக்குத்தான் பக்தர்கள் பொங்கல் வைத்து வழிபட்டார்கள். அதன் கூடவே அங்கிருக்கும் அனைத்து தெய்வங்களுக்கும் பூஜையும் படப்பும் வழங்கப்பட்டது. அப்போது ஐயனார் சுவாமி வந்து ஆடும்போது அவரே தான் அங்கிருந்த ஒவ்வொரு தெய்வத்தினையும் அழைத்தார். அதே போல் அழைத்த அனைத்து தெய்வங்களையும் அவரே வழி அனுப்பிவிட்டுத்தான் செல்வார். அப்படிதான் முதலில் அம்மன் சுவாமியையும் அதனைத் தொடர்ந்து காலன் சுவாமியையும் வழி அனுப்பி வைத்தார். இனி ஒருவர் மட்டும் இருக்கிறார், அது சுடலைமாட சுவாமி. அவரையும் அவர் வழி அனுப்பி வைக்க வேண்டும். அதற்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறார். ஐயனார் சுவாமியும் கிளம்பும் நேரம் வந்துவிட்டது. இந்த வருடம் பூஜை நேரம் சற்று தள்ளி சென்றிருந்தது. அதனையும் சுடலைமாட சுவாமி ஆடும் நபர் சுட்டி காட்டினார். அடுத்த வருடம் எனக்கு 12 மணிக்கு பூஜை கொடுத்து விட வேண்டும் என்பதையும் சொல்லியிருந்தார்.
அதேபோல் நேரம் ஆக ஆக ஐயனார் சுவாமியும் இங்கிருந்து விடைபெறுவதற்கு காத்திருப்பது போல் தெரிந்தது. ஆனால் அவர் கடமை இன்னும் முடியவில்லை. சுடலைமாட சுவாமியையும் வழி அனுப்பிவிட்டுத்தான் ஐயனாரும் செல்ல வேண்டும். சுடலைமாட சுவாமியோ அங்கிருந்த அனைத்து பக்தர்களுக்கும் திருநீர் வழங்கிவிட்டு வருவதற்காக சென்று விட்டார். அதனால் ஐயனார் சுவாமி அங்கே காத்து கொண்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து சுடலைமாட சுவாமி அனைத்து பக்தர்களுக்கும் திருநீர் வழங்கிவிட்டு வந்த பிறகு ஐயனார் சுவாமி அவருக்கும் திருநீரிட்டு வழி அனுப்பி வைப்பார். அதனைத் தொடர்ந்து ஐயனார் சுவாமியும் விடைபெறுவார். சாஸ்தா அல்லது ஐயனார் என்பது யார் என்பதை விளக்கி உங்களுக்கு கூறியிருந்தோம். இங்கிருக்கும் அனைத்து தெய்வங்களையும் அழைத்த ஐயனார் அவர்களுக்கு திருநீர் பூசி வழி அனுப்பி வைத்தார். அதே போல் ஐயனார் சுவாமி அல்லது சாஸ்தா என்று சொல்லும் நாம் சாமி ஆடிக்கொண்டிருப்பவர் பெருமாள் சுவாமி பீடம் முன்பு போய் நின்று ஒரு ஆட்டம் ஆடி, ஏற்கனவே இதே கோவிலில் பெருமாள் சுவாமி ஆடிய நபரின் கையால் திருநீர் பூசிக்கொண்டு விடைபெற்று சொல்வதையும் நீங்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவில் கொடைவிழா ஒவ்வொரு வருடமும் புரட்டாசி மாதம் முதல் வாரத்தில் நடைபெறும். பக்தர்கள் கூட்டமும் பொங்கி வழியும். பங்குனி உத்திர திருவிழா பங்குனி உத்திரத்து அன்று நடைபெறும். மதியம் 12 மணி அளவில் பூஜை நடக்கும். வழக்கமாக கோவில் கொடை விழாவில் வில்லிசை கச்சேரி இருக்கும். ஆனால் பங்குனி உத்திர திருவிழாவில் ஒரு மேளம் மட்டுமே இசைக்கப்படும். இருந்தும் அனைத்து தெய்வங்களும் இந்த கோவிலில் வந்து ஆடுவது வழக்கம். சுடலைமாட சுவாமி வரும்போது எவ்வளவு ஆக்ரோஷமாக வருகிறாரோ அதே போல் அவரை வழி அனுப்பி வைக்கும் போதும் காலன் சுவாமி எப்படி ஆவேசமாக ஆடி சென்றாரோ அதே போல் சுடலைமாட சுவாமியும் ஒரு வெறியாட்டம் ஆடிவிட்டு தான் விடைபெற்று செல்வார். தற்போது அந்த ஆட்டத்தினை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். மீண்டும் இன்னொரு பக்தி வீடியோவில் சாமி ஆட்டத்துடன் நான் உங்களை வந்து மீண்டும் ஒரு பக்தி வீடியோவில் நாம் சந்திக்கலாம். நீங்கள் தொடர்ந்து வீடியோவை பார்த்து மகிழுங்கள். இதுவரை நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். நன்றி.